இந்த வீடியோவில் வென்டிலேஷன் சிஸ்டமில் மோட்டரைஸ்டு டேம்பர் எங்கே யூஸ் ஆகுது, ஃபேனும் மோட்டரைஸ்டு டேம்பரும் இன்டர்லாக் செய்கிறதுக்கு ரீசன் என்ன, ஒரு டைமில் டக்ட் சிஸ்டமோட ஒரு மோட்டர் மட்டும் ரன் ஆகலைன்னா ஏர் ஃப்ளோவில் என்ன சேஞ்ச் வரும் என்பதை பார்க்கலாம். வென்டிலேஷன் சிஸ்டம்னா என்ன? பில்டிங்கில் இருக்கிற யூஸ்டு ஏரை வெளியே அனுப்ப அவுட் சைடில் உள்ள ஃப்ரெஷ் ஏரை உள்ளே கொண்டு வர்றதுக்கு எம்வி சிஸ்டம் யூஸ் ஆகுது. இதுக்கு டக்ட் பைப் மாதிரி ஃபேன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வென்டிலேஷன் சிஸ்டமில் டக்டில் மோட்டரைஸ்டு டேம்பர் ஆனது ஃபேனுக்கு அடுத்து ஏர் ஃப்ளோ டைரக்ஷனுக்கு ஏத்தாற்போல் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கும். மோட்டரைஸ்டு டேம்பருக்கும் ஃபேனுக்கும் எலக்ட்ரிக்கலி இன்டர்லாக் செய்யப்பட்டிருக்கும். இன்டர்லாக் என்பது எம்டி ஓப்பன் ஆனவுடன் தான் ஃபேன் ரன் ஆகும்படி கண்ட்ரோல் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை ஃபேனுக்கும் எம்டிக்கும் இன்டர்லாக் செய்யாமல் எம்டி ஓப்பன் ஆகுவதற்கு முன்னாடி ஃபேன் ரன் ஆகிவிட்டால் மோட்டரைஸ்டு டேம்பரில் உள்ள பிளேடு பெண்ட் ஆகும் அல்லது மோட்டர் ஓவர்லோட் ஆகும். அதனால கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் லாஜிக் செட் பண்ணியிருப்பாங்க. எம்டி ஓப்பன் சிக்னல் வந்தவுடன் தான் ஃபேன் ரன் ஆகும். சீக்வன்ஸ் சிம்பிள். எம்டி ஓப்பன் கமாண்ட் சென்ட் பண்ணும். எம்டி ஃபுல் ஓப்பன் ஆகும்போது லிமிட் ஸ்விட்ச் சிக்னல் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஸ்டார்ட் கமாண்டு போகும். அதுபோல் ஃபேன் ஆஃப் மோடுக்கு சென்ற பிறகு தான் எம்டி க்ளோஸ் ஆகும்படி டிசைன் செய்யப்பட்டு இருக்கும். ஒருவேளை எம்டி ஓப்பன் ஆகி டக்ட் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆன ஒரு ஃபேன் ரன் ஆகலைன்னா ஏர் ஃப்ளோ பேக் ப்ரெஷர் காரணமாக ஃபேன் ரிவர்ஸில் ரன் ஆகும். இதனால் ஏர் ஃப்ளோ ராங் டைரக்ஷனில் செல்லும்.